இலக்கிய வெளி அமைப்பினர் நடத்தக்கூடிய இந்த நூல் அறிமுக நிகழ்விற்கு கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கும், நூல் அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அகில் அவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திறனாய்வு கலைஞனும் கலை திறனாய்வாளனும் பஞ்சுவும் பாலுவும் என்கிற ரவிக்குமார் அவர்கள் எழுதி பரிசில் வெளியீடாக வந்திருக்கக்கூடிய இந்த நூலை குறித்து தாங்கள் நூல் அறிமுக நிகழ்வில் பேச முடியுமா என்று அகில் அவர்கள் கேட்டபோது, கரும்பு தின்ன கூலியா என்கிற பழமொழிதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய, மதிக்கக்கூடிய இருவரும் ஆளுமைகளை குறித்து பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த நூலை குறித்து அறிமுகம் செய்வது என்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பேராகவே நான் கருதுகிறேன். பேராசிரியர் பஞ்சு, பேராசிரியர் பாலு குறித்த இந்த நூலை பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறார். இதை நான் இப்பொழுது நூல் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நால்வருக்குமான ஒரு இணைப்பு கண்ணி என்பது சென்னை கிறித்தவ கல்லூரி. சென்னை கிறித்தவ கல்லூரியினுடைய ஒரு மேனாள் மாணவர் தான் பேராசிரியர் ரவிக்குமார். அதே கல்லூரியில் மாணவியாக படித்து இப்பொழுது நான் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எங்கள் இருவருக்கும் பேராசான், பேராசிரியர் தான் பேராசிரியர் பாலுசாமி. பேராசிரியர் பாலுசாமி அவர்களுடைய வகுப்பில்தான் பஞ்சு அவர்களை குறித்த அறிமுகமும், பஞ்சு அவர்களுடைய நூலை குறித்த வாசிப்பும் எங்களுக்கு தொடங்கியது. எனவே பேராசிரியர் பஞ்சு, பாலு, ரவிக்குமார், நான் எங்களை இணைக்கக்கூடிய ஒரு தொடர்பு சங்கிலியாக சென்னை கிறித்தவ கல்லூரி இருந்து கொண்டிருக்கிறது. பேராசிரியர் பாலுசாமி அவர்கள் அடிக்கடி ஒரு விவிலிய வசனம் சொல்லுவார், மரம் அதன் கனிகளால் அறியப்படும் என்று. பேராசிரியர் ரவிக்குமார் என்கிற ஒரு கனி போதும் பேராசிரியர் பாலுசாமி அவர்கள் அந்த சென்னை கிறித்தவ கல்லூரியின் என்னும் வனத்தில் எத்தகைய விருட்சமாக திகழ்ந்திருப்பார் என்பதை புரிந்து கொள்வதற்கு. பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் புதுவை பல்கலைக்கழகத்தில் தமிழியர் குலத்தில் இணை பேராசிரியராக இருக்கிறார். அவர் ஏராளமான கவிதை நூல்கள், கட்டுரை நூல்கள், ஆய்வு நூல்கள், தொகுப்பு நூல்கள் என்று தொடர்ந்து அவர் எழுத்தின் வழியாகவும் பேச்சின் வழியாகவும் இயங்கிக் கொண்டிருந்தாலும், அண்மை காலத்தில் ஒரு தமிழ் பேராசிரியர்கள் தொட தயங்கக்கூடிய, தொட அஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். கொரிய கவிதைகள், ஜப்பானிய கவிதைகள், அண்மையில் மணிப்பூரி கவிதைகள், இந்த பிறமொழி கவிதைகள், அதாவது உரைநடையை கூட பிற மொழிகளிலிருந்து நாம் மொழிபெயர்த்து விடலாம். அதுவும் தமிழ் சூழலில் இயங்கக்கூடிய ஒருவர். கவிதை என்பது ஒரு இலக்கியத்தினுடைய உச்சபட்ச வடிவம். அந்த இலக்கியத்தை, அந்த கவிதையை பிற மொழியிலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பணியை பேராசிரியர் கல்பனா அவரும், பேராசிரியர் பாலுசாமி அவர்களுடைய மாணவி, அவரோடு இணைந்து அவர் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு கனிதான் அவர் மூலம் பேராசிரியர் பாலுசாமி அவர்களுடைய அந்த புகழ் அல்லது அந்த மரம் இன்னும் அறியப்படும் என்று சொல்லி நான் என்னுடைய தலைப்புக்குள்ளே போகிறேன். பேராசிரியர் பஞ்சு அவர்கள் குறித்தும் பாலு அவர்கள் குறித்தும் ரவிக்குமார் அவர்கள் எழுதியிருப்பது இதுதான் முதல் நூல் என்று சொல்ல இயலாது. பேராசிரியர் பஞ்சு அவர்களை குறித்து ஏற்கனவே அவர் 2 நூல்களை, அவருடைய நேர்காணல்களை தொகுத்து எழுதியிருக்கிறார். அர்த்தமின்மையின் அழகும், அர்த்தங்களின் மெய்மையும், உண்மையின் தேடலில் அலைபாயும் மனம். இந்த 2 நூல்களும் பேராசிரியர் பஞ்சு அவர்களை நேர்காணல் செய்து முன்னரே வெளியிட்ட நூல்கள். அதே போல பேராசிரியர் பாலுசாமி அவர்களை நேர்காணல் செய்து தம்பி நான் ஏது செய்வேனடா என்கிற நூலும், அவருடைய பணி நிறைவு நாளின் பொழுது வனங்களை வளர்த்து செல்லும் பேராறு என்கிற தலைப்பில் ஒரு பெரும் மலரையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். எனவே பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள், பேராசிரியர் பாலுசாமி, பேராசிரியர் பஞ்சு ஆகியோருடைய எழுத்துக்களை மட்டும் வாசித்து அவரோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் அல்ல. வாழ்க்கை பாதையிலும் அவருடைய அந்த இருவருடைய கைப்பிடித்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். இந்த இருவரை குறித்து இப்படி ஒரு நூல் எழுதுவதற்கு இவரை போல பொருத்தமான வேறொருவரை தமிழ் சூழலில் நாம் பார்க்க இயலாது. பொதுவாக ஒரு நூல் அறிமுகம் என்று சொல்லும்போது
ஏதாவது ஒரு நூலை நாம் அறிமுகப்படுத்துவோம். அதை கேட்கக்கூடிய வாசகர்கள் விரும்பினால் அந்த நூலை பிடித்திருந்தால் வாங்கி வாசிப்பார்கள். அது ஒரு ஒரு நூலை பற்றி அறிமுகமாக இருக்கும். ஆனால் இந்த நூல் அறிமுகம் என்பது ஒரு நூல் அறிமுகமாக பார்க்க இயலாது. ஏன்னு சொன்னா, இதுல பேராசிரியர் பஞ்சு அவர்கள் எழுதியிருக்கிற பல நூல்களை பற்றி அவர் பேசுகிறார். பேராசிரியர் பாலுசாமி எழுதியிருக்கிற பல நூல்களையும் பேசியிருக்கிறார். ஒரு ஆரஞ்சு பழத்துக்குள்ள எப்படி பல சுளைகள் இருக்கிறதோ, அதுபோல இந்த நூல் அறிமுகம் என்பது பல நூல்களுடைய ஒரு அறிமுகமாக இருக்கும். இந்த நூலை எழுதுவதற்கு அவர் 2 காரணங்களை சொல்லுகிறார். ஒன்று, பேராசிரியர் பஞ்சு அவர்களும், பேராசிரியர் பாலு அவர்களும் ஒரு பேராசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அண்மை கால அடையாளங்கள். பேரறிவாக இருக்கக்கூடியவர்கள் பேரன்பினராக இருக்க மாட்டார்கள். பேரன்பினராக இருக்கக்கூடியவர்கள் பேர் அறிவாளர்களாக இருக்க மாட்டார்கள். 2ம் இணைந்திருக்கிற நபர்கள் ஒரு சிலர் தான். அப்படி ஒரு பேராசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அண்மை கால அடையாளங்களாக இருக்கக்கூடிய இந்த 2 பேரையும் இந்த வரும் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு நோக்கம். இன்னொன்று, பேராசிரியர் பஞ்சு அவர்கள் 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியும் அவரை குறித்த ஒரு பெரும் உரையாடல் தமிழ்ச் சூழலில் நிகழவே இல்லை. அவரை குறித்து அவருடைய நூல்களை எல்லாம் அறிமுகப்படுத்துவதன் மூலம் அடுத்த தலைமுறையினர் அவரை ஆய்வு செய்வதற்கான ஒரு தூண்டுகோலாக இந்த நூல் அமைய வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அதே போல பேராசிரியர் பாரதிபுத்திரனை எடுத்துக்கொள்ளும் பொழுது, பாரதிபுத்திரன் என்கிற பெயர் பாலுசாமி அவர்களுடைய புனைப்பெயர் பாரதிபுத்திரன். பாரதிபுத்திரன் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவரை பாரதியோடு மட்டுமே தொடர்பு படுத்தி ஏதோ ஒரு கவிதை இலக்கியத்தோடு மட்டுமே பாலுசாமி அவர்களை அடையாளம் காணுகிற ஒரு போக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் கலை திறனாய்வில் எத்தகைய சிகர சாதனைகளை செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த நூலை அவர் எழுதியிருப்பதாக என்னுடைய முன்னுரையிலே சொல்லுகிறார். இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரைகள் 7 கட்டுரைகள். இந்த 7 கட்டுரைகள் 4 கட்டுரைகள் பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்களை குறித்தும், 3 கட்டுரைகள் பேராசிரியர் பாலுசாமி அவர்களை குறித்தும் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 4 கட்டுரைகள் பேராசிரியர் பஞ்சுவை பற்றி எழுதப்பட்டவை இந்த நூலுக்காக எழுதப்பட்டவை கிடையாது. வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு இதழ்களுக்காக எழுதப்பட்டவை. அவையெல்லாம் தொகுத்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி தொகுத்து கொடுத்திருந்தாலும் அதில் சில கூறியது கூறல் என்கிற குற்றம் இருக்கத்தான் செய்கிறது. அதை அவரே முன்னுரையில் சொல்லுகிறார். கூறியது கூறல் என்னும் குற்றம் இருந்தாலும் சில காரணங்களுக்காக சில விஷயங்களுக்கு அழுத்தம் தர வேண்டி நான் அதை விரும்பியே செய்திருக்கிறேன் என்று அந்த கூறியது கூறல் குற்றத்திற்கு அவர் ஒரு நியாயத்தையும் சொல்லுகிறார். எனவே வெவ்வேறு சூழல்களில் எழுதப்பட்ட கட்டுரைகளாக இருந்தாலும் இந்த கட்டுரைகளை எல்லாம் நாம் தொகுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஒரு முழுமையை புரிந்து கொள்ள முடிகிறது. பேராசிரியர் பஞ்சு அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம், பேராசிரியர் பஞ்சு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்களை பற்றிய அறிமுகம், காலப்போக்கில் அவருடைய சிந்தனையில் அல்லது அவருடைய கோட்பாடுகளில் எத்தகைய வளர்ச்சிகளை மாற்றங்களை அவர் அடைந்திருக்கிறார் என்பதையெல்லாம் தொகுத்து பார்ப்பதற்கு இந்த நூல் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த 4 கட்டுரைகளுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கிய வெளியில் ஒரு நெடும் பயணம், பஞ்சு என்னும் திறனாய்வு கலைஞன், பஞ்சுவின் கவிதை பயணங்கள், இதயமற்ற உலகில் ஒலிக்கும் உன்னத குரல். இந்த 4 கட்டுரைகள்ல பார்த்தீங்கன்னா 3 கட்டுரை அவருடைய திறனாய்வு பார்வையை குறித்த பேசக்கூடிய கட்டுரைகள். 3வது இடக்கக்கூடிய பஞ்சுவின் கவிதை பயணங்கள் அப்படிங்கிற கட்டுரையை முதல்ல கொடுத்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா பஞ்சுவினுடைய எழுத்தினுடைய தொடக்கம் என்பது கவிதை தான். இன்றைக்கு யாருமே பேராசிரியர் பஞ்சு அவர்களை ஒரு கவிஞராக பார்ப்பதோ அல்லது கவிஞராக அவர் இருந்திருக்கிறார் என்பது கூட தெரியாமல் தான் இருக்கிறோம். ஆனால் அவருடைய தொடக்கம் எழுத்தினுடைய அவருடைய முதல் அடி என்பது ஒரு கவிதை தான். ஆனா அந்த கவிதை குறித்த ஒரு பார்வை அல்லது கவிதை குறித்து இன்றைக்கு யாரும் பேசல. இதை குறிப்பாக இந்த 4 கட்டுரைகளில் மிக முக்கியமாக பஞ்சுவின் கவிதை பயணங்கள் என்கிற கட்டுரை மிக தெளிவாக அவருடைய கவிதை பயணத்தை பேசுகிறது. இந்த கட்டுரையை முதல்ல வச்சிருந்துட்டு அடுத்து அவருடைய கவிதையிலிருந்து அவர் எப்படி திறனாய்வுக்கு நகர்ந்திருக்கிறார் என்பதை வைத்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அது பேராசிரியர் ரவிக்குமார் அவர்களும் இணைந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் அதை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த பதிப்பு வரும்போது அவரை யோசிக்கலாம். ஏன்னா ஒரு வாசகனாக நான் அதை வாசிக்கும் போது அவர் எழுத்தினுடைய தொடக்கம் இருக்கிறது,
அவர் முதல்ல கவிதை தான் எழுதுகிறார். ஒரு 25 ஆண்டு காலமாக அவர் தமிழ் இலக்கிய உலகில் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருந்தாலும், அந்த கவிதை என்கிறதை தொடங்கி அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் அதுல இருந்துச்சு. அப்படியே விட்டுட்டு வந்துட்டார். அதற்கு பிறகு அவர் கவிதையே எழுதல. அதற்கு பிறகு ஒரு திறனாய்வு என்கிற அந்த உலகத்தில் தான் இருந்து கொண்டு அதற்குள்ள தான் எழுதிட்டு இருக்கிறார். ஆனா அந்த கவிதை எப்படி தொடங்கினார் அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கு இல்லையா? பழமலை அவர்கள் சொல்லுவதையும் அவர் சொல்லுகிறார். அவருடைய கவிதைக்குள் வாழ்க்கையை பற்றி ஒரு திறனாய்வு இருக்கும். பஞ்சுவினுடைய கவிதைக்குள்ள வாழ்க்கை பற்றி ஒரு திறனாய்வு இருக்கும். அவருடைய திறனாய்வுக்குள்ள படைப்புக்கான ஒரு வீரியம் இருக்கும். அதனால் பஞ்சுவினுடைய படைப்பு வேறு, பஞ்சுவினுடைய திறனாய்வு வேறு என்று பார்க்க முடியாதபடி இரண்டையும் பொருத்தி பார்ப்பதற்கான ஒரு பார்வையும் இருக்கு. இப்போ பஞ்சுவை பொறுத்தவரை அவர் எழுதுவதற்கான கவிதை எழுதுவதற்கான சூழல் என்ன அப்படிங்கிறத ரவிக்குமார் அவர்கள் பதிவு செய்கிறார். இந்த நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி இந்த நூல் என்பது ஒரு நூல் அல்ல. இப்போ பஞ்சவேனுடைய கவிதை எழுதுவதற்கான சூழல் என்பது அவருடைய ஒரு கிராமத்து பின்புலம், அவருடைய தொடர்ச்சியான அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள், எதிர்பாராத மரணங்கள், நிலை குலைந்து போன மனித உறவுகள், இதெல்லாம் தான் அவருடைய கவிதை எழுதுவதற்கான அந்த சூழலுக்கு காரணம் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்யறாரு. இப்ப இதெல்லாம் வந்து தொட்டு காட்டுறார். ஆனா இதற்கான ஒரு பெரிய விவரணை நாம எங்க போய் தேடணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய விரிவான நேர்காணல்களை ஒரு 2 நூல்ல அவர் கொடுத்திருக்கிறார், தொகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த விரிவான நேர்காணல் அர்த்தமின்மையின் அழகும் அந்த நூல்களுக்கெல்லாம் நம்ம போய் தேடணும் அப்படின்னா, அங்க வந்து இந்த அவர் கவிதை உலகத்திற்குள் காலடி எடுத்து வைத்ததற்கான ஒரு விரிவான அவருடைய அந்த பயணத்தை நம்மால் பார்க்க முடியும். பஞ்சு அவர்கள் வந்து சொல்லுகிற ஒரு மேற்கோளை அவர் கொடுத்திருக்கிறார். அம்மாவின் கண்ணீரை சின்ன வயதிலேயே அடிக்கடி காண நேர்ந்த அனுபவம் இப்பொழுதும் நீங்காமல் நினைவில் இருக்கிறது. எனவேதான் இப்பொழுது கூட சோக பாவமே பிடித்த பாவமாக எனக்குள் இயங்குவதை காண முடிகிறது. ஏதோ ஒரு தொடர்ச்சியான ஒரு துன்பம், துயரம் கலந்த ஒரு மனோபாவத்தோடு தான் அவர் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்திருக்கிறார். இத்தகைய ஒரு மனோபாவம் தான் அவர் கவிதை என்கிற ஒரு இலக்கியத்துக்குள்ள காலடி எடுத்து வைப்பதற்கான சூழல். இன்னொரு இடத்துல இன்னொரு செய்தியை சொல்லுவார். அவருடைய ஒரு நண்பனுடைய ஒரு தற்கொலை. அவர் வீட்டிற்கு வந்து அவரோடு சேர்ந்து பேசக்கூடிய, வாசிக்கக்கூடிய நண்பன். அந்த நண்பனுடைய பெயர் கூட அன்பழகன் அண்ணாச்சியினுடைய தம்பி என்று வெளிப்படையாகவே அந்த பெயரையும் பதிவு செய்வார். அவர் வந்து இவருக்கும் தெரியாமல் அவர் காதலித்த அந்த காதல் தோல்வியின் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்ட போது முதல்ல பஞ்சு அவர்கள் நான் என்கிற ஒரு கவிதை எழுதுகிறார். அதுதான் அவருடைய எழுத்து அச்சில் வந்த முதல் கவிதை என்று சொல்லலாம். முதல் படைப்பு. அது ஞான ரதம் இதழ்ல முதல்ல வருது. அந்த ரதத்தில் அன்றைக்கு ஏறியவர் இன்றைக்கு வரை இறங்கவில்லை. தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார். இப்படி அவர் கவிதை உலகில் அடியெடுத்து வைத்து 1977 ஒட்டுப்புல் என்கிற ஒரு கவிதை தொகுப்பை கொண்டு வர. அந்த ஒட்டுப்புல்லை பற்றி சொல்லும் பொழுது பஞ்சுவினுடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால், ஆன்மாவில் காயப்பட்டு விட்ட ஒரு மனிதரின் ஆறாத வடுக்கள் என்று அந்த கவிதையில் இருக்கக்கூடிய புலம்பல்களை, சோகங்களுக்கு இப்படியாக ரவிக்குமார் மதிப்பீடு செய்கிறார். காய்ந்த ஓலையில் தீப்பற்றி கொண்டது போல் என் ஆத்மாவில் உன் பிரிவு பற்றி கொண்டு எரிகிறது. இது நிறைய கவிதைகள் அவர் கொடுத்திருக்கிறாரு. நேரம் கருதி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அதே போல அடுத்தது நூற்றாண்டு கவலைகள் அவருடைய 2வது கவிதை தொகுதி 1980. இதுவும் வந்து ஏழ்மை, புரட்சி போன்ற சொற்களை பயன்படுத்தி விளையாடாமல் ஒரு வர்க்க முரண் காரணமாக எப்படியெல்லாம் இங்கு மனித வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயங்களை எப்படி அவர் கவிதையா கொடுக்கிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கவிதையை அதில் பேசுகிறார். அலுவலகம் எப்பொழுதும் ஹிட்லர்கள் சிரிப்பு முகமூடியுடன், கலையரங்குகள் ஆதிகால காடுகளின் சத்தம் ஒலிபெருக்கிகளுடன், வீடு நீரில்லாத கழிவறை, கதவும் இல்லாமல் வாழ்க்கை இப்படி இருக்கிறது. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வை, ஒரு அருவருப்பை, ஒரு அச்சத்தை இதைவிட கவித்துவமான அல்லது இதைவிட ஒரு கவிதை மொழியில் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை என்கிற ஒரு ரசனை பார்வையோடு இந்த கவிதைகளை ரவிக்குமார் அணுகி இருக்கிறார். அதே போல அடுத்து அவருடைய கவிதை தொகுதி 1977 தொடங்கிய அவருடைய ஒட்டுப்புல் கவிதை தொகுதி 2001 பயணம் என்கிற ஒரு கவிதையோடு தொகுப்போடு முடிகிறது. இதற்கு பிறகு அவர் கவிதை நூல்கள் எழுதவில்லை. ஆனால் இந்த 1977 தொடங்கி 2001க்குள்ள வரத்துக்குள்ள அவருடைய பார்வை எவ்வளவு மாறுகிறது. வாழ்க்கைக்கு பல முகங்கள் உண்டு அல்லது பன்முகத்தன்மை வாய்ந்ததுதான் வாழ்க்கை என்கிற அந்த புரிதலுக்கு அவர் வந்து சேருகிறார். நிறைய கோட்பாடுகளை வாசித்திருக்கிறார். மார்க்சியம், தலித்தியம், பெண்ணியம்,
பின்னவீனத்துவம், இந்த கோட்பாடுகளை எல்லாம் வாசித்து கட்டுரைகளாக எழுதி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வந்த இந்த கவிதை நூல் அவர் எந்த பிரச்சாரத்தையும் முன்வைக்கவில்லை. மாறாக அந்த சிதைந்து போன மனித உறவுகளை பற்றியே தான் மீண்டும் பேசுகிறார். ஒரு அற்புதமான கவிதை. என் சிரிப்பையே சிறை எடுத்தவன் தான் என் முகத்துக்கு எதிரே காலை வணக்கம் என்கிறான். இருட்டே பரவாயில்லை, முகத்தில் பீச்சும் வெளிச்சம்தான் குருடாக்குகிறது முழுமையாய். பகையே பரவாயில்லை, நட்புதான் நரகமாய் தெரிகிறது. பஞ்சுவை போன்று இத்தகைய கவிதைகளை இவர்களை எல்லாம் கவிஞர்களாக கொண்டாடவில்லை என்பது திறனாய்வு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வறட்சியை காட்டுகிறது என்கிற ஒரு ஆதங்கத்தையும் ரவிக்குமார் அவர்கள் முன்வைக்கிறார். இத்தகைய கவிதையின் நூல்களை பற்றிய பார்வைத்தான் அவருடைய இந்த 3வது கட்டுரை பேசுகிறது. அதற்கு பிறகு அவருடைய திறனாய்வு பார்வை மிக விரிவாக எழுதுகிறார். தமிழ் இலக்கிய வெளியில் ஒரு நெடும் பயணம் என்கிற கட்டுரை, பஞ்சு என்னும் திறனாய்வு கலைஞன் என்கிற கட்டுரை. இதை கட்டாயம் இன்றைக்கு ஆய்வு செய்யக்கூடிய அத்தனை மாணவர்களும் இந்த 2 கட்டுரைகளையும் கட்டாயம் வாசிக்கணும். என்ன அப்படின்னா, பஞ்சுவினுடைய திறனாய்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பஞ்சு திறனாய்வு கலைஞனா மற்றவர்களிருந்து எப்படி வேறுபடுகிறார் என்பதை மிக அழகாக அவர் எடுத்துட்டு போறார். இன்றைக்கு ஒரு புத்தக கண்காட்சி வருகிறது என்றால் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்களை பார்க்க முடியும். தொடர்ச்சியாக சிறுகதைகளை, நாவல்களை எல்லாம் எழுதிக்கொண்டே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி தொடர்ச்சியாக சிறுகதைகளும் நாவல்களும் வந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு வாசகன் எதை தேடி போய் வாங்க வேண்டும், எதை வாசிக்க வேண்டும், இதையெல்லாம் சொல்லுவதற்கு ஒரு திறனாய்வாளன் தேவை. எந்த நூல் எந்த வாசகனுக்கானது என்பதை சொல்லுவதற்கு ஒரு திறனாய்வாளன் தேவை. அப்போ திறனாய்வு என்பது இங்க காலந்தோறும் வானமாமலை, மயிலை சீனி வெங்கடசாமி, கா சிவத்தம்பி, கேசவன் என்று ஒரு பெரிய திறனாய்வு தலைமுறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த திறனாய்வாளர்களிலிருந்து இவர்களிலிருந்து பஞ்சு எங்கே வேறுபடுகிறார்? பஞ்சுவினுடைய திறனாய்வுக்கான பங்களிப்பு எத்தகையது? பஞ்சுவினுடைய அணுகுமுறை அடுத்த தலைமுறைக்கு எப்படி போய் சேர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக அவர் எழுதுகிறார். இங்க தமிழ் இலக்கிய சூழல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 விதமாக அவர் பிரித்துக் கொள்ளுகிறார் இந்த திறனாய்வு சூழலை. ஒன்று கல்வி புழச்சூழல், இன்னொன்று நமக்கு இருக்கக்கூடிய சிற்றிதழ் சூழல். நீங்க கல்வி புழச்சூழல் பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல், யாப்பருங்கலக்காரிகை ஒரு மரபு சார்ந்த இலக்கியங்களை தொடர்ச்சியாக ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய சூழல். அதே மாதிரி சிற்றிதழ்கள் பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நவீன இலக்கியங்களை வாசிக்கக்கூடியவர்கள் மரபை வாசிப்பதில்லை, மரபை வாசிக்கக்கூடியவர்கள் நவீனத்தை வாசிப்பதில்லை. இத்தகைய காலகட்டத்தில் ஒரு சங்க இலக்கியம் முதல் சல்மா வரை அனைவரையும் ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒருவராக பஞ்சு எப்படி இருக்கிறார் என்பதை இவர் எழுதுகிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க விமர்சனம் என்கிற பெயர்ல ஒரு ஒரு படைப்பை ஒண்ணு இல்லாம அடிச்சு தூக்கி போடுறது, இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு படைப்பை விமர்சனம் என்கிற பெயர்ல காலியாக்குறது. இன்னொன்னு பயங்கரமா தூக்கி கொண்டாடி, ஒண்ணுமில்லாத இலக்கியத்தை பயங்கரமா தூக்கி கொண்டாடி அதை பிரபலப்படுத்துறது. இந்த மாதிரியான வெறும் கருத்துக்களை சொல்லாமல் அல்லது இப்படி தெரிந்தவர்களுக்காக எதுவும் கொண்டாடுவதாக இல்லாமல் அல்லது அடித்து காலி பண்ணுவதாக இல்லாமல் ஒரு கோட்பாட்டை பொறுத்து எப்படி ஆய்வு செய்வது என்பதை மிக அழகாக திறனாய்வு உலகில் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடியவர் பேராசிரியர் பஞ்சு அவர்கள். பஞ்சு அவர்களே ஒரு இடத்தில் சொல்லுவார், இன்றைக்கு எல்லா பல்கலைக்கழகங்களிலும் முதுகலை பாடத்தில் இலக்கிய கொள்கை, திறனாய்வு கலை என்கிற ஒரு தாள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் பார்வை நூல்களாக என்ன நூல்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆசா ஞானசம்பந்தனுடைய இலக்கிய கலை அல்லது மூவாவுடைய இலக்கிய திறன் தான் இன்றைக்கும் பார்வை நூல்களாக இருக்கிறது. 1982 தமிழவனுடைய ஸ்ட்ரக்சரலிசம் நூல் வந்ததற்கு பிறகு இங்கு ஒரு கல்வி புலத்தில் ஒரு பெரிய உடைப்பு நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு உடைப்பு நிகழாமல் இன்றைக்கும் கல்வி புலத்தில் கோட்பாட்டு வறட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு உண்மையை அவர் பதிவு செய்கிறார். அதனால் கோட்பாட்டை பொறுத்து எப்படி ஆய்வு செய்வது என்பதை அவர் பேசுகிறார். அதுல அவர் எழுதிய 50க்கும் மேற்பட்ட நூல்களை ரவிக்குமார் அவர்கள் பட்டியல் கொடுத்திருக்கிறார். உண்மையாக யாராவது ஒரு முனைவர் பட்ட மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தாலோ அல்லது பேராசிரியர்கள் இருந்தாலோ பஞ்சுவை ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கான அத்தனை தரவுகளையும் இந்த நூல்ல கொடுக்கிறார். பஞ்சு எத்தகைய சங்க இலக்கியம் முதல் சமகாலம் வரை எத்தகைய தளங்களில் எல்லாம் அவர் பயணம் செய்திருக்கிறார், என்னென்ன நூல்களை எழுதியிருக்கிறார் என்கிற ஒரு பெரும் பட்டியலை தரவுகளாக கொடுத்திருக்கிறார். இதுல அவருடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ தமிழவன், ராஜ் கௌதமன், பூர்ணச்சந்திரன், கேசவன், கா சிவத்தம்பி போன்றவர்கள் எல்லாம் கோட்பாட்டை பயன்படுத்தி ஆய்வு நிகழ்த்தியவர்கள் தான்.
ஆனால் இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சித்தாந்தத்தை அல்லது ஏதோ ஒரு சிந்தனை பள்ளியை பின்பற்றியவர்களாக ஆய்வை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஒரு மார்க்சியவாதி, ஒரு பெண்ணியவாதி அல்லது ஒரு தலித்தியவாதி, ஏதோ ஒரு அடையாளத்தால் சுட்டப்படக்கூடியவர். ஆனால் இப்படி எந்த அடையாளங்களுக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கக்கூடியவர் தான் பஞ்சு என்பதை தன்னுடைய ஆய்வின் மூலம் அவர் பேசுகிறார். அதே போல திறனாய்வு என்பதை பஞ்சு அவர்கள் எப்படி ஒரு அரசியல் செயல்பாடாக பார்க்கிறார். இலக்கியம் என்பது எப்படி ஒரு அரசியலோ, திறனாய்வு என்பதும் ஒரு அரசியல் தான். ஒரு வர்க்க பிரச்சனையை பேசினால் அவர் யார் பக்கம் நிற்கிறார் என்பதுதான். பஞ்சு அவர்கள் ஒரு வர்க்கத்தை பற்றி பேசினால் ஏழைகளின் பக்கம் நிற்பது. ஒரு பாலினம் குறித்து பேசினால் பெண்கள் பக்கம் நிற்பது. ஒரு சாதி பற்றி பேசும் பொழுது அங்கே தலித்துகளுக்காக நிற்பது. யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக நின்று பேசக்கூடிய ஒரு இடத்தை பஞ்சு அவர்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் பேசுகிறார். அடுத்து எது புரியவில்லையோ, மேலை நாட்டு இலக்கியங்கள், மேலை நாட்டு கோட்பாடுகள், புரியாதவற்றையெல்லாம் புரிந்து கொள்வது, அதை எழுதுவது, அதை நமக்கு புரிய வைப்பது. ரவிக்குமார் அவர் ஒரு இடத்துல அழகா சொல்லுவார், இங்கே ஒரு டெரிடா இல்லை, இங்கே ஒரு ஃபூக்கோ இல்லை, இங்கே ஒரு ஃப்ராய்டு இல்லை, இங்கே ஒரு லக்கான் இல்லை, ஆனால் இவர்களுக்கு இணையாக இங்கே பஞ்சு அவர்கள் இருக்கிறார். அதாவது இணையாக என்றால் இணையாக இல்லை, அவர்களுடைய கனமான சிந்தனைகளை எல்லாம் தமிழ் சூழலில் அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒருவராக அவர் பஞ்சாங்கத்தை அடையாளம் காட்டுகிறார். அதே போல ஒரு சங்க இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு சங்க இலக்கியத்தை மனிதர்கள் நிலவயப்படுவது, நிலங்கள் மனித வயப்படுவது, எப்பொழுது மனிதன் ஒரு திணை கோட்பாடு பார்வை, எப்பொழுது மனிதன் தன்னுடைய வேர்களை துளைத்தானோ அதுதான் உலக பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்பதை அவர் பதிவு செய்கிறார். ஒரு மரபு இலக்கியத்தை தற்கால சூழலோடு பொருத்தி பார்ப்பது. இங்கே அதிகார வர்க்கம் எப்படி இருக்கிறது, மன்னர் புலவர் உறவு என்பது எப்படி அதிகார வர்க்கத்திற்கு தூண்டுகோலாக இருந்தது, ஒரு அகத்திணை பாடலுக்குள் ஒரு பாலுணர்வு அரசியல் எப்படி பேசப்படுகிறது, நாம் கொடை என்று கடையேழு வள்ளல்களை விதந்து பேசக்கூடிய ஒரு கொடை என்பது எப்படி ஒரு அதிகார உருவாக்கத்திற்கு காரணமாக அமைந்தது. இப்படி எல்லாம் தன்னுடைய கட்டுரைகளில் பஞ்சாங்கம் எப்படி தனித்து நிற்கிறார் என்பதை பேசுகிறார். இதயமற்ற உலகில் ஒலிக்கும் உன்னத குரல் என்கிற ஒரு கட்டுரையில் ஒரு 15 மொழிபெயர்ப்பு கட்டுரைகளை அவர் கொடுத்திருக்கிறார். எப்படி நாம இந்த உலகத்துல மார்க்சிய சித்தாந்தம் பேசிக்கொண்டே பஞ்சத்தாலும் பசியாலும் இந்த உலகத்தில் மக்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமைகள், இதெல்லாம் இங்கு அறம் குறித்து பேசிக்கொண்டே இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு எழுத்தாளனுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் எழுத்துத்தான். அறிவுஜீவிகளுக்கு இருக்கிற ஒரே ஆற்றல் எழுத்துத்தான். இதை பயன்படுத்தி எத்தகைய அறிவுஜீவிகள் எத்தகைய கட்டுரைகளை எழுதி இருக்கிறார்கள். அந்த கட்டுரைகள் எவையெல்லாம் தமிழ் சூழலுக்கு தேவை என்பதை தேர்ந்தெடுத்து அவர் யார் யாரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்பதை அவர் பேசுகிறார். அவர் எப்படி ஒரு பெண்ணியவாதியாக எலன் சிசுக்கை பேசி இருக்கிறார். அவர் எப்படி ஒரு தலித்தியவாதியாக தலித்துகளுடைய பிரச்சனைகளை தலித்துகள் தான் எழுத வேண்டுமா, தலித்துகள் அல்லாதவர்கள் எழுதலாமா என்கிற ஒரு வாத பிரதிவாதங்கள் எல்லாம் வந்தபோது தலித்துகள் ஏன் எழுத வேண்டும் என்பதற்கான வரலாற்று புரிதலை அவர் எப்படி அணுகினார். இதையெல்லாம் அவருடைய அவருடைய கோட்பாட்டு பின்புலங்களை அவருடைய எழுத்துக்களை ஆராய்ந்து, இப்போதும் நீங்க ரவிக்குமார் அவர்களை அழைச்சு ஒரு 2 மணி நேரம் நீங்க பஞ்சு சாரை பத்தி பேசணும் அப்படின்னா எந்த குறிப்பும் இல்லாமல் அவரால் பேச முடியும். அப்படி பஞ்சுவை தொடர்ந்து உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடியவர். அழகா ஒரு விஷயம் சொல்வார். இந்த கட்டுரைகளுடைய கடைசியில ஒரு பெரியார் இன்றைக்கு இருந்திருந்தால், ஒரு அம்பேத்கர் இன்றைக்கு இருந்திருந்தால், ஒரு வள்ளலார் இன்றைக்கு இருந்திருந்தால், ஒரு புத்தன் இன்றைக்கு இருந்திருந்தால், ஒரு இடத்துல பஞ்சுவை பற்றி பேசும்போது சொல்வார், தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் பஞ்சுவை புத்தனை நினைவுபடுத்தும் பஞ்சுவுக்கு என்று சொல்லி தன்னுடைய நூலையே அவர் அர்ப்பணம் செய்திருப்பார். அப்படி எப்பொழுதும் புத்தனை நினைவுபடுத்தக்கூடிய ஒருவராகவே பஞ்சுவை நமக்கு அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு புத்தனாக, ஒரு வள்ளலாருடைய சிந்தனையாளராக, அம்பேத்கர் பெரியாருடைய சமூக அக்கறை கொண்ட எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக பஞ்சுவினுடைய எழுத்துக்களை நமக்கு அடையாளம் காட்டுகிறார். அதே போல அடுத்து பேராசிரியர் பாலுசாமி அவர்கள் இந்த நூலினுடைய 2ஆம் பகுதி 3 கட்டுரைகளுடைய தொகுப்பாக பேராசிரியர் பாலுசாமி அவர்களை அறிமுகப்படுத்துகிறார். பாலுசாமி என்னும் பன்முக ஆளுமை, மகா மௌனம், கண்ணில் நிற்கும் கலைவண்ணம். இந்த 3 கட்டுரைகளும் வெவ்வேறு சூழலில் எழுதப்பட்டதுதான். இந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது ஒரு 2 விஷயமா 2 பொருண்மை. ஒன்று, தான் மாணவனாக பேராசிரியர் பாலுசாமி ஆசிரியராக இருந்த அந்த கால சூழலில் அந்த இருவருக்கும் இடையான அந்த அன்பு, உறவு, நட்பு, நெகிழ்ச்சி, உணர்ச்சி மீதுறல், இதை குறித்த ஒரு செய்தி. இன்னொன்று, அவருடைய படைப்புகள். ஒரு கலை திறனாய்வாளராக
அல்லது அதற்கு முன்பு அவரும் எப்படி பஞ்சுவை போல ஒரு கவிஞராக உள்ள வந்தார், எழுத்துலகிற்கு வந்தார் என்கிற 2 பொருண்மைகளுக்குள்ள இந்த 3 கட்டுரைகளையும் பார்க்க முடியும். நான் முன்னரே சொன்ன மாதிரி பேராசிரியர் பாலுசாமி அவர்கள் எனக்கும் அவருக்கு எப்படி பேராசிரியர், எனக்கும் பேராசிரியர். 2 பேருமே ஒரே வகுப்பறையில் அவரிடம் படித்தவர்கள் தான். ஒரு 300 மாணவர்கள் இருக்கிற ஒரு துறையில், ஒரு 15 பேராசிரியர்கள் இருக்கிற ஒரு துறையில், சில மாணவர்களுக்கு சில ஆசிரியர்களை பிடிக்கலாம், சில ஆசிரியர்கள் நடத்துகின்ற விதம் பிடிக்கலாம், சில ஆசிரியர்களுடைய பழக்க வழக்கங்கள் பிடிக்கலாம், சில ஆசிரியர்களுடைய அறிவு பிடிக்கலாம், சில ஆசிரியர்களுடைய கொள்கைகள் பிடிக்கலாம். ஆனால் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியரை எல்லா விதமும் பிடிக்கும் என்றால் அது எனக்கு தெரிந்த பேராசிரியர் பாலுசாமி அவர்கள் தான். அவர் நடத்துகின்ற விதம், அவர் பேசுவது, அவருடைய மௌனம், அவருடைய நடை, எல்லா மாணவர்களுக்கும் பிடித்த ஒரு பேராசிரியர். அதனால்தான் அவருடைய பணி நிறைவு விழா என்பது சென்னையில் வேறு எந்த ஒரு பேராசிரியருக்கும் நடைபெறாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள், பேராசிரியர் பச்சையப்பன் அவர்கள், திருமூலர் முருகன் அவர்கள், கல்பனா அவர்கள் இவர்கள்லாம் இணைந்து ஒரு பிரம்மாண்ட விழாவை எடுத்தார்கள். அந்த விழாவில் இதுவரை எந்த ஒரு பேராசிரியருக்கும் வெளிவராத ஒரு 750 பக்க அளவிலே ஒரு மலரை கொண்டு வந்தார்கள். வனங்களை வளர்த்து செல்லும் பேராறு. அதிலே ஏறக்குறைய பேராசிரியர் பாலுசாமி அவர்களை பற்றி பலரும் கட்டுரைகள் எழுதியிருந்தார்கள். இவர் அவருக்குமான உறவு குறித்து பேசும்போது மகா மௌனம் என்கிற ஒரு கட்டுரையிலிருந்து நான் பேசலாம்னு நினைக்கிறேன். பேராசிரியர் பாலுசாமி அவர்கள் பணி முடிக்கின்ற நாளப்போ அவருக்கு ஒரு தொலைபேசியில் அழைத்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். அங்கிருந்து அந்த மகா மௌனம் கட்டுரை அவர் தொடங்குகிறார். ரவி, இன்னைக்கு நான் கடைசியா கையெழுத்திட போறேன், உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இந்த உரையாடல் இப்படிதான், இந்த கட்டுரை அப்படிதான் தொடங்குறார். இங்க படிக்கும் போதே நமக்கு இந்த கட்டுரைகளே பாலுசாமி கிட்ட வரும்போதே அது என்னவா ஆகுது அப்படின்னா, ஒரு கவித்துவ நடைக்குள்ள, ஒரு நெகிழ்ச்சிக்குள்ள, ஒரு ஆசிரியர் மாணவர் உறவினுடைய ஒரு உன்னதத்துக்குள்ள வர ஆரம்பிக்குது. பாலுசாமி அவர்கள் பாடம் எடுத்து பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் பேராசிரியராக சேர்ந்து பல 10 ஆண்டுகள் ஆன பிறகும் ஒரு ஆசிரியர் ஓய்வு பெறும் பொழுது ஒரு மாணவனை கடைசியா அழைச்சு, நான் இன்னைக்கு கடைசியா கையெழுத்து போட போறேன், உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்ற இடமே அந்த கட்டுரையை நம்ம நிக்க வைக்குது. அந்த ரவிக்குமார் அவர்கள் அதற்கு பிறகு அப்படியே சென்னை கிறிஸ்தவ கல்லூரிக்குள்ள பயணம் போறார். அந்த கட்டுரை வழியா சென்னை கிறிஸ்தவ கல்லூரி எப்படி அங்கு படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பூ உலகின் சொர்க்கமாக இருக்கிறது, அங்க இருக்கிற மரங்கள், அங்க இருக்கிற மலர்கள், அங்க இருக்கிற காற்று அப்படின்னு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படிக்கக்கூடியவன் வாழ்க்கையில் இன்னொரு முறை பிறக்கிறான். அதை நாங்கள் ஒரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவர் அதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய, தனக்கும் அவருக்குமான உறவு எப்படி தொடங்குச்சு. தான் திருச்சியில ஒரு கல்லூரியில போய் ஒரு பரிசு வாங்கி ஒரு கோப்பையோடு துறைக்குள்ள நுழையும் பொழுது எல்லாரும் அவரை வாழ்த்தி கொண்டாடும் பொழுது ஒரு பேராசிரியர் மட்டும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அமைதியாக படித்துக் கொண்டிருந்தார். எல்லோரும் எனக்கு கைக்குலுக்கி என்னை வாழ்த்தும் பொழுது அவர் மட்டும் அமைதியாக இருந்தார். விசாரித்த போது அவர்தான் பேராசிரியர் பாலுசாமி என்பதை தெரிந்து கொண்டேன் என்று தனக்கும் அவருக்குமான உறவை தொடங்கி அதற்கு பிறகு அவருடைய பேச்சாற்றல், எத்தனையோ பேச்சாளர்கள் நான் பேசுவதை கேட்டிருந்தாலும் அவரை போல பேசுவதற்கு, அவருடைய மௌனம் பேசும், அவருடைய இதயம் பேசும்போது தனியாக தெரியும் என்ற அணுவாக நாங்கள் எல்லாருமே அதே மாதிரிதான் ரசிக்கிறோம். அவர் என்னெல்லாம் பேராசிரியர் ரவிக்குமார் எழுதியிருக்கிறாரோ அதையெல்லாம் நாங்களும் ரசிக்கிறோம். அவர் யாரை பற்றியெல்லாம் காரைக்கால் அம்மையாரோ, கம்பனோ, இளங்கோவடிகள் யாரை பற்றி பேசினாலும் அந்த சித்திரத்தை நமக்கு முன்பாக வரவைக்கக்கூடியவர். மோகத்தில் நான் படிக்கும் மாணிக்க வாசகமே, நான் சொல்லும் பாடலெல்லாம் நீ தந்த யாசகமே என்று வாலி ஒரு இடத்தில் எழுதியிருப்பார். அதை சுட்டி இவர் சொல்லுகிறார், நான் எழுதும் பேசும் எல்லா வார்த்தைகளும் பாரதி புத்திரன் தந்தவைதான் என்று பேசுகிறார். அவருடைய பேச்சாற்றலை பற்றி பேசும்பொழுது இன்னொரு செய்தியும் அவர் சொல்லுகிறார். ஜி நாகராஜனை பற்றி அவர் பேசிய உரையை கேட்டு பொற்கோ அவர்கள் ஜி நாகராஜனுடைய நூல்களை எல்லாம் வாங்கி இருக்கிறார். காரைக்கால் அம்மையாரை பற்றி அவர் பேசிய உரையை கேட்டு பக்தவச்சல பாரதி பிரமித்து நின்ற வரலாற்றை பேசுகிறார். பாலுசாமி பேசுகிறார் என்றால் தன் உடலெல்லாம் செவிகளாக்கி கொண்டு பஞ்சு அவர்கள் எப்படி வியந்து கேட்பார் என்பதை பேசுகிறார். இந்த இந்த வர்ணனைகள் எல்லாம், இவரை பற்றி பேசக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு, அதாவது பாலுசாமி அவர்கள் ஓய்வு பெற்று ஒரு 7 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலும் இன்றைக்கு படிக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு மாணவிகள் அல்லது மாணவர்கள் கூட இதையெல்லாம் வாசித்து கேட்டு பாலுசாமி அவர்கள் எங்கேயாவது பேசுகிறார் என்றால் ஓடி சென்று அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எங்களை போன்றே அவர்களும் பாலுசாமி அவருடைய உரையை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டுரையில் கடைசியாக சில கேள்விகளையும் அவர் வைக்கிறார். பஞ்சாங்கம் அவர்கள் பாலுசாமி அவர்கள் மார்க்சியத்தை பேசிவிட்டு
ஆனால் அந்த பாதையிலிருந்து விலகி ஆன்மீகம் பேச தலைப்பட்டதை நான் எப்படி புரிந்து கொள்ளுவது என்கிற ஒரு கேள்வியை அவர் வைக்கிறார். அதே போல சில உறவுகளில் அவர் ஏன் நெகிழ வேண்டும், சில உறவுகளில் அவர் ஏன் திடீரென்று உதறி தள்ள வேண்டும் என்கிற சில கேள்விகளையும் வைக்கிறார். சமூகத்தின் சில முக்கிய பிரச்சனைகளை அவர் ஏன் வெளிப்படையாமல் பேசாமல் மௌனம் காக்கிறார் என்கிற அவருக்குள்ள இருந்த சில ஆதங்கங்களையும் அவர் வைக்கிறார். அதையெல்லாம் பேசிட்டு கடைசியா சொல்றாரு, ஒரு முறை வகுப்பறையில் கடவுள் உண்டா இல்லையா என்று புத்தனிடம் கேட்டதற்கு புத்தன் மௌனமாக இருந்தார். த கோல்டன் சைலன்ஸ் ஆஃப் புத்தா என்று இதை சொல்லுவார்கள். பாரதி புத்தனிடம் சில நேரங்களில் நான் காண்பது இந்த மகா மௌனம்தான் என்று சொல்லி அவருக்கும் தனக்குமான உறவை சொல்லிவிட்டு பாலுசாமி அவருடைய நூல்களை பற்றி அதற்கு பிறகு பேசுகிறார். பாலுசாமி அவர்களை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அவர் பேசுகிற பாரதியினுடைய ஒரு வாசகம், பாவேந்தருடைய வாசகம் பாரதியை குறித்து. பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் என்கிற இந்த வாசகங்கள் அப்படியே பாலுசாமி அவர்கள் கொண்டு வந்து, பாலுசாமி அவர்களால் சென்னை கிறித்தவ கல்லூரி தமிழ்துறை தகுதி பெற்றதும் சென்னை கிறித்தவ கல்லூரி தமிழ்துறையால் பாலுசாமி அவர்கள் தகுதி பெற்றதும் எவ்வளவு பொருத்தமாக இந்த இடத்தில் அதை கொண்டு வந்து இணைத்து, அப்படித்தான் இருவரும் தமிழ்துறையும் பாலுசாமி அவர்களும் தகுதி பெற்ற ஒரு சூழலை நம் கண்முன் நிறுத்துகிறார். அவருடைய கல்வி சூழலை எல்லாம் பேசுகிறார். சாலை புதூரிலே பிறந்து அதற்கு பிறகு சென்னை கிறித்தவ கல்லூரி சாலையிலே அவர் ஓய்வு பெற்றது வரை அவருக்கான கல்வி பயணம் எப்படி இருந்தது, அவரும் எப்படி ஒரு கவிஞராக தன்னுடைய காலடி எடுத்து வைத்தார். மன ஓசை என்கிற இதழிலே பாரதி புத்திரன் என்கிற புனைப்பெயரிலே காதலை, அரசியலை, இதையெல்லாம் அவர் எப்படி தொடக்க காலத்திலே எழுதினார். அவர் எழுதிய நூல்கள் மாரிக்கால இரவுகள் என்கிற ஒரு தொகுப்பாக பாரதி புத்திரனுடைய நூல் வந்திருக்கிறது. அந்த நூலிலே ஒரு சில கவிதைகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். தாஜ்மஹால் அழகானது, மும்தாஜை புதைத்த தாஜ்மஹால் மட்டும்தானா? வாழ்வை புதைத்த கோயில் கட்டடங்கள், ஜனநாயகத்தை புதைத்த சட்டமன்ற கட்டடங்கள், இந்தியாவில் எந்த கல்லறைதான் அழகாக இல்லை என்கிற ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறார். எனக்கும் மிக பிடித்த ஒரு கவிதை அதே தொகுப்புல நாங்க இப்போது பாடமாவே வச்சிருக்கோம். எப்போதும் சந்திப்போம், இதயத்து மறைவிடங்களை இடித்து விடுவோம், எப்போதும் இதழ்களில் பூத்திருக்கட்டும் ஒரு புன்னகை, அணைத்துக் கொள்ளவும் தட்டி கொடுக்கவும் தயாராக இருக்கட்டும் கைகள், திருமண நாளில் வாழ்த்து சொல்லும் போதும் போராட்ட களத்தில் நம்பிக்கை சொல்லும் பொழுதும் உண்மையாய் ஒலிக்கட்டும் ஒரு சொல், மலர்களோடு வரவேண்டும் நீ, கனிகளோடு வழியனுப்ப வேண்டும் நான், அந்தி நேரத்து மங்கு மொழியாய் இந்த நாட்கள், உனக்காக தீபம் கொண்டு உன் வீடு வரும் வழியில் நீயும் எதிர்ப்படு அதே போல, நம்மை சூழ்ந்து நாம் எப்போதும் இருப்போம் காற்று போல, என் இனியவனே மனிதனின் இறுதி லட்சியம் மனிதனாக ஆவதுதான் என்கிற இந்த கவிதை இன்றைக்கும் நாங்கள் பாடமாக வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு அவர் கவிதை நூல்கள் எழுதவில்லை. ஆனால் அதற்கு பிறகு சென்னை கிறித்தவ கல்லூரியோடு தமிழோடு தொடர்பு படுத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வனம் என்கிற ஒரு கவிதை அமைப்பு. நா. முத்துக்குமார், இயக்குனர் ராம் அவர்கள் எல்லாம் அந்த வனத்திலிருந்து கவிதை கற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் பிரபலமாக பேசக்கூடிய ஒரு வழக்கு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் அந்த வனத்திற்கு வருவார்கள். ஆனால் அந்த வனம் உருவாக்கப்பட்ட வரலாறு என்பது பேராசிரியர் பாரதி புத்திரனும் ரவிக்குமாரோடு இணைந்த ஒரு வரலாறு. பேராசிரியர் ரவிக்குமார் அவரோடு இன்னும் சில நண்பர்கள் உட்கார்ந்து சென்னை கிறித்தவ கல்லூரியினுடைய செஞ்சந்தன மரத்தடியில் அமர்ந்து கவிதைகளை குறித்து விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி தொடங்கிய ஒரு விவாதம் ஒரு குழுவாக ஒரு அமைப்பாக உருவாகி அதற்கு பிறகு பலரும் வெள்ளிக்கிழமை மாலையானால் பலரும் வந்து அந்த வனத்திலே இன்றைக்கும் அந்த வனம் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. கவிதை குறித்து உரையாடுவது, கவிதைகள் எப்படி புதிய நடையிலே எழுதுவது, புதிய உத்திகளை பயன்படுத்துவது, இதற்கு நிர்மல் செல்வமணி, பேராசிரியர் தயானந்தன், இந்த பிற துறை பேராசிரியர்களும் இதில் வந்து பங்கு கொண்டு இந்த கவிதை வனத்தை வந்து மிக செழுமையாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வனத்தின் மூலமாக 2 நூல்களும் பிறந்திருக்கிறது. வனம் வானம் பிறந்தது. அதற்கு பிறகு இந்த கவிதையே மொழிபெயர்ப்பு பணியாக, அதாவது அன்றைக்கு இருந்த மலையாள பேராசிரியர், சென்னை கிறித்தவ கல்லூரி மலையாள பேராசிரியர் அனில்குமார் அவர்களோடு இணைந்து மலையாள கவிஞர்களுடைய கவிதைகளை மிளகு கொடிகள் அண்மை கால மலையாள கவிதைகள் என்கிற ஒரு நூலாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த கவிதைகளை படிக்கும் பொழுது மொழிபெயர்ப்பு என்பதில் அவருடைய
பாலுசாமி அவர்களுடைய திறமை எப்படி அதில் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். அதே போல ஒரு பாரதி ஆய்வாளராக பாரதி புத்திரன் என்கிற ஒரு புனைப்பெயரை கொண்டு அவர் பாரதியை குறித்து பெரிதாக எதுவும் எழுதவில்லை. ஆனால் பாரதியை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பாரதியிலுக்கு அவர் செய்த பங்களிப்பாக பேராசிரியர் ரவிக்குமார் அவர்களும் பேராசிரியர் பச்சையப்பன் அவர்களும் இணைந்து தம்பி நான் ஏது செய்தேனடா என்கிற ஒரு ஆகச்சிறந்த நேர்காணல் தொகுப்பை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமான நூல். பாரதியை குறித்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இந்த ஒரு நூலை தவிர்த்து விட்டு ஆய்வு செய்ய இயலாது. அத்தகைய ஒரு முக்கியமான நூல். இந்த நூல்ல வந்து பாரதியினுடைய வாழ்க்கை வரலாறோ அல்லது அவருடைய விடுதலை போராட்டங்களோ எல்லாம் பேசப்படல. பாரதியை வந்து அது பார்ப்பனர் தொடர்பான கருத்துக்கள் பாரதி கிட்ட எப்படி இருந்துச்சு, பாரதியினுடைய கட்டுரைகள் எப்படி இருந்தது, பாரதி குறித்த பாவேந்தனுடைய பார்வை, இது போன்ற பாரதியினுடைய வேதாந்த கருத்துக்கள், வேதம் குறித்த கருத்துக்கள், இப்படி பாரதியினுடைய யாரும் பார்க்காத பார்வையில் பல கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு பாலுசாமியினுடைய பதில்கள் பெறப்பட்டு மிக அழகான ஒரு தொகுப்பாக அந்த நூல் வந்திருக்கிறது. அது கட்டாயம் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டியது. அடுத்து மிக நாட்டுப்புறவியலுக்கும் அவர் பங்களிப்பு செய்திருக்கிறார். அடுத்து அவர் மிக முக்கியமாக தமிழக எல்லை கடந்து உலக அளவில் புகழ் பெறுவதற்கு அல்லது இந்த நூலினுடைய தலைப்பில் இருக்கக்கூடிய கலை திறனாய்வாளன் என்று சொல்லுவதற்கு அடிப்படையாக 4 நூல்களை பேராசிரியர் பாரதிபுத்திரன் எழுதியிருக்கிறார். ஒன்று நாயக்கர் கால கலை கோட்பாடுகள், மாமல்லபுரம் புலிக்குகையும் கிருஷ்ண மண்டபமும், அர்ஜுனன் தபசு, அண்மையில் வெளிவந்த திருப்புடை மருதூர் ஓவியங்கள். இதில் நாயக்கர் கால கலை கோட்பாடுகள் என்பது அவருடைய முனைவர் பட்ட ஆய்வேடு. தமிழகம் பெற்ற நல்ல முத்து இந்த நூல் என்று குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் பாராட்டியிருக்கிறார். நாயக்க மன்னர்களுடைய ஒரு 3 நூற்றாண்டு கால கலை படைப்புகளையும் இலக்கியங்களையும் தரவாக எடுத்துக்கொண்டு அதன் வளர்ச்சிகளையும் படிநிலைகளையும் ஆய்வு செய்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தினுடைய அனைத்து கலைப்படைப்புகளையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்வதன் மூலமாக ஒரு கலை கோட்பாட்டை உருவாக்க முடியும் என்பதை இந்த நூலில் அவர் நிறுவியிருக்கிறார். ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கலா ஆய்வு செய்து இந்த நூலை அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த நூலுக்கு சிவத்தம்பி அவர்கள் அணிந்துரை வழங்கியிருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து மாமல்லபுரம் புலிக்குகையும் கிருஷ்ண மண்டபம் என்பது ஒரு முக்கியமான நூல். பொதுவாக மல்லைக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு பல்லவர் கால சிற்பங்கள் இருக்கிற இடம் அல்லது ஒரு கடற்கரை கோயில், பஞ்சபாண்டவ ரதங்கள், இப்படியான ஒரு பொது பார்வையோடு போவதுதான் வழக்கம். ஆனால் இந்த இடங்களுக்கு இவர் பல முறை அவருடைய ஆசிரியரான தயா அவர்களோடு சென்று ஒவ்வொரு சிற்பத்தையும் அணு அணுவாக ஆய்வு செய்து இந்த நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். இந்த புலிக்குகையும் கிருஷ்ண மண்டபம் என்கிற நூலை குறித்து அவர் பேசும்போது பலரும் அந்த புலிக்குகை என்பது என்னவென்று பல ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர் உடைய ஆய்வின்படி அது சிவனும் கொற்றவையும் சேர்ந்து ஒரு கூட்டு கோயில் என்பதை தன்னுடைய முடிவாக நிறுவியிருக்கிறார். அதாவது புலிக்குகையினுடைய மண்டபமாக இருப்பது ஒரு கருவறை. அந்த கருவறை சிவனுடைய சோமாஸ்கந்த மூர்த்தி என்னும் வடிவத்திற்கு உரியது. அங்கே சுற்றி அமர்ந்துள்ள உருவங்கள் முருகனும் இந்திரனும். எனவே அது வந்து ஏற்கனவே முன்னர் சொன்ன ஆய்வின்படி அது ஒரு இந்திர வழிபாடு நடைபெற்ற இடமாகலாம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை தன்னுடைய ஆய்வின் மூலம் நிறுவியிருக்கிறார். அதே போல கிருஷ்ண மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இது வந்து கண்ணனுடைய இளம் பருவத்து காட்சிகள்ல கோவர்த்தன மலையை குடையாக தூக்கிய ஒரு நிகழ்ச்சி வந்து பேசப்படும். இந்த சிற்பம் ஒரு இயங்கு சிற்பமாக, ஒரு புடைப்பு சிற்பமாக மல்லையில இருக்கும். இதை பலமுறை எங்களை கூட்டிட்டு போய் அவர் அழைச்சி ஒரு முறையும் காட்டும் போதும் மாணவர்களாக நாங்கள் அவருடன் பயணித்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து அந்த சிற்பங்கள் எல்லாம் அப்படியே உயிர் பெறும், நாங்கள் எல்லாம் அப்படியே சிற்பங்களாக நிற்போம். அப்படி அவர் வந்து அந்த ஆயன் கையில் வைத்திருக்கிற புல்லாங்குழலை வைத்து அந்த ஓட்டையில் அவன் கை வச்சிருக்கிறத வச்சு அது என்ன இசையாக இருக்கும் அப்படின்னு பேசுவார். அந்த மாதிரி ஒன்னொன்னு அது எப்படி இந்த சிற்ப தொகுதிக்கு தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முல்லைத்திணை பாடல்கள் எப்படி ஒரு கருவாக இருந்திருக்கும் என்பதை அவர் பேசுறார். இது முக்கியமான ஆய்வு. அதற்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் இதை இயங்கு சிற்பமாக இது வந்து ஒரு சிற்பிகளுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம் என்று பார்த்த பார்வையிலிருந்து இவர் என்ன பேசுறார் அப்படின்னா, இது வெறும் சிற்பியினுடைய அனுபவம் மட்டும் இல்ல, சங்க இலக்கியத்தினுடைய முல்லைத்திணை பாடல்கள் எப்படி அது ஒரு இயங்கு சிற்பமாக உருவாவதற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பேசியிருப்பார். அடுத்து அர்ஜுனன் தபசு அவருடைய மிக முக்கியமான ஒரு ஆய்வு நூல். அதாவது அர்ஜுனன் தபசு இமயமலை சிற்பம்னே அதை எழுதியிருப்பாரு. அந்த நூலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு 200 ஆண்டு காலமாக அது அர்ஜுனன் தவமா பகீரதன் தவமா அப்படின்ற இருவேறுபட்ட கருத்துக்கள் இருந்த காலகட்டத்துல இவர் வந்து அது அர்ஜுனன் தவம் தான் அப்படிங்கிறதையும், அந்த மலை என்ன மலை, ஒரு புடைப்பு சிற்பமாக இருக்கிறது, ஏராளமான சிற்பங்கள் இருக்கிற அந்த மலை கைலாய மலையா இருக்குமா இமயமலையா இருக்குமா என்கிற கேள்விகளை எழுப்பிக்கொண்டு இமயமலைக்கே நேரடியா போய் அங்க இருக்கக்கூடிய காட்சிகள், அந்த காட்சிகள் இலக்கியங்கள்ல
அல்லது தொன்மங்கள்ல எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த காட்சிகள் மல்லையில எப்படி இருக்கு, இதையெல்லாம் ஒப்புமைப்படுத்தி இமயமலையில் இருக்கக்கூடியது மல்லை இமயமலை சிற்பம் தான், மல்லையில் இருக்கக்கூடியது இமயமலை சிற்பம் தான் அப்படிங்கிறத தன்னுடைய ஆய்வுல நிறுவி அது அர்ஜுனனுடைய தவம் செய்யக்கூடிய காட்சி தான் என்பதையும் அவர் நிறுவியிருப்பார். அடுத்த அண்மையில வந்திருக்கிறது அவருடைய திருப்புடை மருதூர் ஓவியங்கள். ஏறக்குறைய ஒரு 7,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு நூலாக வெளிவர இருந்தது. அண்மையில் செம்மொழி நிறுவனத்தாரால் 1,500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. உண்மையாக சொல்ல போனால் இந்த புத்தக கண்காட்சியில் நான் நேரடியாக பார்த்தது, ஏராளமாக வந்தவர்கள் எல்லாம் இந்த நூலை தேடி தேடி வந்து வாங்கினார்கள். ஆட்டோல வந்து இறங்குது, ஒரு 100, 200 புக்கு வந்து இறங்குது, அடுத்த நிமிஷம் அந்த 100, 200 புக்கு வித்து போயிடுச்சு. அத்தனை பேரும் அப்படி தேடி வாங்கினார்கள். திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கிற அம்பாசமுத்திரம் வட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் இந்த திருப்புடை முருகர். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நாரும்பூநாதர் கோயில், அது ஒரு சிவன் கோயில். அந்த கோயில்ல 5 தளங்கள்ல இருக்கக்கூடிய ஓவியங்களை பற்றிய ஒரு ஆய்வு. இந்த ஓவியங்கள் நாயக்கர் கால ஓவியங்கள் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே பலரும் இந்த ஓவியங்களை எல்லாம் பயன்படுத்தி நூல்கள் எழுதி இருக்கிறார்கள். ஆனால் இவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இந்த சுவர் ஓவியங்கள் என்ன போரை குறிக்கிறது, யாருக்கும் யாருக்கும் போர் நடந்தது, இந்த போர்ல யார் 2 பேர் இருந்தாங்க, அல்லது எதை இங்க இருக்கக்கூடிய கப்பல்கள் வரையப்பட்டிருக்கு, இந்த கப்பல்கள் எதை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் இதற்கு முன்ன யாரும் ஆய்வு செய்யல. அப்போ இவர் பல்லாண்டு காலம் இலக்கியங்கள் அல்லது கலா ஆய்வுகள் இதையெல்லாம் செய்து அது எந்த காலகட்டத்தது, யாருக்கும் யாருக்கும் போர், இலக்கியத்தில் வரலாற்றில் தாமிரவரணி போர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போரைத்தான் அந்த சுவர் ஓவியங்கள் குறிக்கிறது என்கிற செய்தியெல்லாம் அதில் எழுதியிருக்கிறார். அது விஜயநகர பாணி ஓவியங்கள், நாயக்கர் கால பாணி ஓவியங்கள் ரெண்டும் கலந்த ஒரு வேணாட்டு பாணி என்கிற ஒரு இன்னொரு பாணி ஓவியத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இப்படி அவர் ஒரு கலை திறனாய்வாளராக எப்படியெல்லாம் திகழ்ந்திருக்கிறார் என்பதை தன்னுடைய இந்த நூலில் பேசியிருக்கிறார். இறுதியாக அவர் ஒன்றை சொல்லுகிறார், பஞ்சாங்கம் அவர்களை திறனாய்வு கலைஞன் என்று சொன்னாலும் அந்த திறனாய்வு கலைஞனுக்குள் ஒரு கலைஞன் இருக்கிறான், ஒரு படைப்பாளன் இருக்கிறான். பாலுசாமி அவர்களை ஒரு கலைத்திறனாய்வாளன் என்று சொன்னாலும் அவருக்குள் ஒரு கலைஞரும் இருக்கிறார், அவருக்குள்ளும் ஒரு திறனாய்வாளன் இருக்கிறார். 2 பேரையும் ஒரு தனிப்பட்ட திறனாய்வாளன் என்றோ படைப்பாளன் என்றோ முத்திரை குத்திவிட முடியாது. இந்த கலைஞனுக்குள் திறனாய்வாளனும் அந்த திறனாய்வாளனுக்குள் கலைஞனும் இருக்கிறார்கள். இந்த 2 பேரும் என் வாழ்க்கையினுடைய ஆகச்சிறந்த வழிகாட்டிகள் என்று சொல்லி இந்த நூலை அறிமுகப்படுத்துகிறார். இதை வாசிப்பதன் மூலம் ஏராளமான நூல்களை இன்றைய வாசகர் உலகம் அல்லது இன்றைய மாணவர் உலகம் ஏராளமான நூல்களை வாசிப்பதற்கு நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு நூல். அதனால் நாம் இதை வாசிக்க வேண்டும். இதை எழுதிய ரவிக்குமார் அவர்களுக்கும் வெளியிட்ட பரிசில் நிறுவனத்தாருக்கும் வாய்ப்பு கொடுத்த இலக்கிய வழி அமைப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.